நம்முடைய மார்க்கம் இறை நம்பிக்கையின் மார்க்கம், நம்முடைய மார்க்கம் துணிவனுடைய மார்க்கம், நம்முடைய மார்க்கம் மனதிற்கு உறுதியை கொடுக்கக்கூடியது. கோழைத்தன்மை, கஞ்சத்தனம், பின்வாங்குதல் அனைத்தும் நமது மார்க்கத்திலே மிகப்பெரிய பெரும்பாவங்கள். ஓர் மைதானத்திலிருந்து பின்வாங்குவது, புறமுதுகு காட்டி ஓடுவது எந்த நிலையிலும் ஒரு முஃமினால் முஸ்லிமால் நிகழ முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிய 7 மிக பெரும் பாவங்களிலே உள்ளது. அது மட்டுமா, நேரடியாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அதை கண்டிக்கின்றார். வலா துவல்லுஹுமுல் அத்பார், நீங்கள் காஃபிர்களை சந்தித்தால் ஒருபோதும் புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள். யார் அப்படி ஓடுவாரோ தகுந்த காரணம் இல்லாமல் அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முறை கூட முஸ்லிம்கள் போரில் இருந்து பின்வாங்கியது கிடையாது, மைதானத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடியது கிடையாது. இன்றல்ல, இதைவிட மிகப்பெரிய யுத்தங்களை எல்லாம் முஸ்லிம்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஈராக்கின் மீதும் ஷாமின் மீதும் போர் தொடுத்த தாத்தாரிகளை விடவா இவர்கள் பெரிய ராணுவமாக ஆகிவிட்டார்கள். இன்றைய காலத்தில் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியை விட இதைவிட மிகப்பெரிய சக்தியும் ராணுவ எண்ணிக்கையும் கொண்ட தாத்தார் மக்களையே அல்லாஹ்வுடைய அருளால் தோற்கடித்தவர்கள், எதிர்த்து நின்றவர்கள். ஏதோ மேற்படும் அல்லாஹ் சோதிப்பான். ஏன் சோதிக்கிறான்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அநியாயம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் ஏன் எதிரிகளை அல்லாஹ் சாட்டுகிறான் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் தேட வேண்டும்.